அன்புக்குரிய தேவஜனமே எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளாருன்னு அவர் மேல் நம்பிக்கை வைத்து, அவரை சார்ந்து கொண்டு, அவரை நோக்கி பார்த்து வாழ கற்றுக்கொள்ளுங்க. ஒருபோதும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். நம்மை விட்டு விலகவும் மாட்டார். அவர் வார்த்தையில் உண்மை உள்ள தேவன். அவர் எதை சொல்கிறாரோ அதை செய்கிற தேவன். அதனால சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து உங்கள வழி நடத்துறார். அதனால தைரியமா இருங்க. கர்த்தரால் மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இன்றைக்கு நம் செய்தியின் தலைப்பு நமக்கு இடம் உண்டாக்கினார். செய்திக்கு ஆதாரமா ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அதற்கு பேர் தான் ரெகோபோத் என்று அர்த்தம். ஈசாக்கின் ஆசீர்வாதம் பெறுகிற விதத்தை குறித்து இந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பார்க்கும்போது அந்த அதிகாரத்து ஸ்டார்ட்டிங்கே அது பஞ்ச காலம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்போ பஞ்ச காலத்துல ஈசாக்கு விதைத்தான். அதன்படி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். 2வது பார்க்கும்போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, "நீ எகிப்துக்கு" அதாவது இந்த இடத்துல பஞ்சம் வந்துருச்சே, நம்ம எகிப்துக்கு போயிரலாமா அப்படின்னு. இப்போ யூசுவலா அப்படித்தானே சில பேர் கேட்பாங்க, "இந்த வீடு எங்களுக்கு ராசியே இல்ல சிஸ்டர். நாங்க வந்ததுலேருந்து போராட்டமும் சோதனையுமா தான் இருக்கு. அதனால நாங்க வேற வீடு மாத்திட்டு போலாமான்னு?" கேட்பாங்க. நான் உடனே சொல்லுவேன், "சரி இங்க இருக்கிற போராட்டம் அங்க அந்த வீட்ல இருக்காதுன்னு எப்படி?" சொன்னேன். "இதே இங்க இருக்கிற பிசாசுன்னு கூட சொல்ல, அங்க இருக்காதுன்னு அது தெரியுமா? இருந்தா என்ன செய்வீங்கன்னு?" கேட்டா சிரிப்பாங்க. உண்மைதான். அப்படியெல்லாம் இல்ல. ஆண்டவர் பாருங்க, அவன் அவன் யோசிக்கிறான் எகிப்துக்கு. அதுதான் ஆண்டவர் பதில் சொல்றாரு. "இல்ல, இல்ல. நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. இந்த 3வது வசனம் சொல்றாரு. இந்த தேசத்தில, அதாவது கேராவுல வாசம் பண்ணு. நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்." எங்க நம்ம இருந்தாலும் சரிங்க, ஆண்டவர் கூட இருந்தா போதும். யோசேப்பு பாருங்க, சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட இருந்தார். அவன் கொண்டு போய் குழியில தூக்கி போடும்போது கூட இருந்தார். அந்த பாடு எல்லாம் நம்ம நினைக்கிறோம், ஏன் அந்த கிதியோன் கேட்டார்ல, "நீ எங்களோட ஆண்டவர் இது கூட கர்த்தர் கூட இருந்தாருன்னா ஏன் இதெல்லாம் நடக்குன்னு?" கேட்குறேன். அது மாதிரி நீங்களும் சொல்றீங்க, "ஏசப்பா கூட இருக்கிறார், கூட இருக்கிறார்" நீங்க சொல்றீங்களே, ஏன் எங்களுக்கு இந்த பாடுகள் அப்படிலாம் கேட்குறீங்க? அவர் கூட இருந்து அவர் பாருங்க, வேதம் என்ன சொல்லுதுன்னா, "நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனைன்னு" சொல்றாரு. வழி காட்டுவேன்னு சொல்லுவாரு. இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, "கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி" வழி காட்டுறதும் அவர்தான், வழி நடத்துறதும் அவர்தான். இன்னும் தெளிவா சொல்லப்போனா, "பயப்படாதே, நான் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை நிற்க." கரம் பிடித்து நடத்துகிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. எல்லாவற்றையும் அதாவது நமக்கு ஏன் இந்த சில பாடுகள்லாம் இன்னும் இந்த ரிசல்ட் எனக்கு இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பதிலே வரலையே, அப்படியெல்லாம் தான் நீங்க சொல்றீங்க. இங்க ஈசாக்கு காலமும் பஞ்ச காலம் தான். ஆனா கர்த்தர் பதில் அவனை கூட இருந்து ஆசீர்வதிச்சாரா இல்லையா? நீங்க இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். உங்க நிறைய பேர் பொருளாதாரத்துல திணறி நிக்கிறீங்க. அவங்க இந்த அதிகாரத்தை எடுத்து விசுவாசிங்க. பஞ்சகாலம். அப்ப வர அவர் ஆண்டவர் எந்த காலத்திலயும் கர்த்தர் கூட இருக்கிறார். நம்ம கூட வாசம் பண்ணதுக்காக நம்மளே அவர் வாசஸ்தலமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால கூட இருக்கிறார்ன்னு விசுவாசிங்க. அவர் சொல்றாரு, "இந்த தேசத்திலே நீ இரு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்." பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு மூலாவது அவன் செவி கொடுத்து கீழ்ப்படிந்தான். இன்றைக்கு எத்தனை பேர் வார்த்தைக்கு செவி கொடுக்குறீங்க? முதல்ல செவி கொடுக்கணும். ஏசாயா 1:19 சொல்லப்பட்டிருக்கு, "நீ மனம் பொருந்தி நீங்கள் செவி கொடுத்தால், மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள்." அதாவது நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்பணும். அதான் ரட்சிப்பு. அப்புறம் வசனத்துக்கு நேராய் நம் மனச பொருத்தணும். அப்ப நம்ம ஆண்டவர் நம்ம காரியத்தை குறித்து, இப்போ உங்களுக்கு உதாரணமா சொல்றேனே, உங்க பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படி ஆபிரகாமுக்கு போய் ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கும்போது, அங்க ஒரு எலியேசரை அனுப்பி அவருக்கு அந்த காரியத்தை, அதேபோல கர்த்தர் சொல்றார், "நீ பொறுத்திரு, நான் உன் பிள்ளைக்கு திருமண காரியத்தை நடத்த." அந்த கேரக்டரை எடுத்து, அந்த வசனத்தை ஆதியாகமம் 24வது அதிகாரத்தை எடுத்து நீங்க டெய்லி சொல்ல ஆரம்பிச்சிடணும். அப்படி பார்க்கும்போது அந்த உங்க மனசு அந்த வசனத்தோட பொருந்திரும். அப்ப பொருந்தணும். அடுத்தது செவி கொடுக்கணும். அதான் சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எப்பவுமே சாதகமா, எப்பவுமே எதிர்த்து தான் நிக்கும். இது பார்த்துரு, அது பார்த்து சில பேர் சொல்லுவாங்க, 30 வயசாயிருச்சு, 32 வயசாயிருச்சு. என்னோட கர்த்தருடைய கிருபையினால சொல்றேன், 2 மாசத்துக்கு முன்னாடி 42 வயசுல ஒரு பிள்ளைக்கு கர்த்தரோட இந்த ஊழியத்தின் நிமித்தம் ஆண்டவர் அவர திருமணத்தை நடத்தி கொடுத்தாரு. முடியும். நீங்க கணக்கே போடாதீங்க. ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுல கர்த்தர் குழந்தைய கொடுத்தார்? 100 வயசுல. அப்ப அவரால் செய்ய முடியாத காரியம் முதல்ல என்னாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு கேட்கிறார்ல ஆண்டவர்.
அத நீங்க நெனச்சு என்ன செய்யணும்னா, நிச்சயமா அவர் வந்து எப்பவுமே நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். உலக பிரகாரங்கள்ல இப்ப சொல்றாங்க, ஒரு பெண்ணையும், ஒரு ஆணையும் இணைக்கும்போது, முதல்ல என்ன பண்றாங்க? நிச்சயதார்த்தம்னு வைப்பாங்க. இப்பதான் அத வந்து எல்லாரும் என்கேஜ்மெண்ட்னா பாதி கல்யாணத்த பண்ணிடுறாங்க. அப்பல்லாம் அப்படி இல்ல. நிச்சயம் இப்ப கூட ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அது மாத்திரம் இல்ல, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம அழைச்ச உடனே என்ன சொல்றார் தெரியுமா? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி அதாவது உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்லன்னு சொல்றாரு. எப்படின்னா, அவருடைய வழிகள் மேன்மையான வழிகள், உயரமான வழிகள். அவர் அவர் நெனச்சு நம்மள குறிச்சு அவர் வச்சிருக்க திட்டம் பெரியது. அதனால சோர்ந்தே போகக்கூடாது. இது என்ன ஆயிடுமோ? அது என்ன ஆயிடுமோ? அப்படியெல்லாம் நீங்க கவலைங்காத. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ அவர் நம்ம கூட இருந்தா நம்மள ஆசீர்வதிப்பாருன்னு முதல்ல நீங்க நிச்சயமா என்ன செய்யணும்? நம்பணும். அப்படி நம்பிட்டு நம் மனதும் தேவனுடைய வார்த்தையும் பொருந்தி வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு அப்புறம் நம்ம செவி கொடுக்கணும். செவி கொடுக்கணும்னா அர்த்தம் அதன்படி கீழ்ப்படிந்து நடந்தா தேசத்தின் நன்மையை புசிக்க முடியும். அன்னைக்கு ஒருத்தர் சொல்லும்போது அங்கனக்கு ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணும்போது சொல்றாங்க, வாக்குத்தத்தமெல்லாம் குடுத்துருக்கிறாரு சிஸ்டர். ஆனா இன்னுமே நிறைவேறல. அப்ப சொன்னேன், இதே ஆண்டவர் உங்கள பார்த்து என்ன சொல்றார்? வாக்குத்தத்தம்லாம் குடுத்துருக்கிறேன். ஆனா அவங்க விசுவாசிக்கிறாங்களான்னு கேளு அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், விசுவாசிக்கனால தானே உங்கள ஜெபிக்க சொல்றேன் அப்படின்னாங்க. உடனே சொன்னேன், உங்களுக்கு இந்த இந்த பிரச்சனைய குறிச்சு என்ன வாக்குத்தத்தம் குடுத்துருக்கிறாரு சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டா, இல்ல சிஸ்டர் அதுக்கு தான் நான் ஜெபம் பண்ணேன். உங்க மூலமா. அதுக்கு தான் உங்களுக்கு உங்களுக்கு ஜெபம் பண்ணேன். உங்ககிட்ட ஆண்டவர் பேசுற வார்த்தை எப்படி எப்படி சொல்றாங்க பாருங்க. அப்புறம் எப்படி இந்த பிரச்சனைய வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து ஆண்டவர் பேசுவாரு. நீங்க போய் உங்க காரியத்த சொல்லும்போது, அதற்குரிய திறவுகோலை வந்து ஆண்டவர் கொடுப்பாரு. இதுக்கு தான் இந்த பிரச்சனை. இதுல இப்படி இது பண்ணும். நீ ஜெபம் பண்ணு அப்படி. அதனால தான் நான் எப்ப சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியம். எத பெற்றுக்கொள்றீங்களோ இல்லையேங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதாவது நான் அடிக்கடி உங்களுக்கு செய்தியில சொல்லியிருக்கேன். நம்ம ரட்சிக்கப்படும்போது நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறும்போது அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். அப்படித்தானே சொல்றாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி போய் தாவீத போய் இது பண்ணும்போது என்ன சொல்றாரு? அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லுவார். அது செய்யணும். அப்போ நமக்கு ஆவியானவர் ஆலோசனை குடுத்து நம்மள வழிநடத்தி தெளிவா இருக்கும். பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், புலம்பாத நான் இருக்கேன். இப்படியே ஆண்டவர் சொல்லுவாரு. நான் உன் கூட இருக்கேன் தைரியமா இரு அப்படின்னுவாரு. அப்போ உங்களுக்கு தைரியமா ஆயிடுவீங்க. அதான் சொல்றாரு. அவர் முதலாவது பார்க்கும்போது அவர் சொல்றாரு, நான் அந்த 3வது வசனத்துல நான் இட்ட ஆணை நிறைவேற்றுவேன். யாரையா தகப்பன சொல்றாரு. 4வது வசனம் தகப்பனாய் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஒண்ணே ஒண்ணு சொல்றேங்க. வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்து செவி கொடுத்து நடந்தீங்கன்னா, நிச்சயமா பூரண அதாவது 100க்கு 100 அந்த ஆசீர்வாதத்தை இந்த பலனை பெற்றுக்கொள்ளுவீங்க. அதான் சொல்றாரு. நான் 5வது வசனத்துல நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி, உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். எவ்வளோ அருமையா ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. அதுதான் அவர் வந்து ஈசாக்கு ஆண்டவர் சொல்றத கீழ்ப்படிஞ்சு நடந்து அந்த பஞ்ச காலத்துல விதைக்கிறார். அப்ப எத்தனை பேர் என்ன சொல்லியிருப்பாங்க? சொல்லுங்க. இவன் என்ன பஞ்சகாலமா இருக்கு. மழை இல்ல, ஒண்ணும் இல்ல. விதை தானியத்த வேற போடுறான். இவனுக்கு என்ன ஏதோ பைத்தியம் கீத்தியம் பிடிச்சு இப்படிலாம் பேசுவாங்கள்ல உலகத்தார் அப்படித்தானே? நம்ம சில காரியங்கள் வந்து ஆண்டவர் நம்மட்ட பேசும்போது, நீங்க வந்து அத மனசுல வச்சுக்கணும். மரியாள்ட்ட வந்து சங்கதிய சொல்லும்போது, அவ மனதில் அதை வைத்திருந்தாள். ஏன்னா, நீங்க போய் இது உங்க சொந்த பந்தங்கிட்டலாம் சொன்னீங்கன்னா, அவங்க அவங்களுடைய டிசிஷன சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நடக்குமாக்கும், அப்படியெல்லாம் கிடைக்குமாக்கும், நீங்க சோர்ந்து போயிருவீங்க. அதனால தான் எப்பவுமே ஆண்டவர் உங்களோடு பேசினார்னா, அந்த மனசுல வச்சு, வச்சு, வச்சு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்படி செய்யும்போது பாருங்க, அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து விதைத்தான். அதனுடைய பலன் என்னன்னு பார்க்கும்போது 12ஆம் வசனத்துல, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் தாங்க நம்மள ஆசீர்வதிக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அவங்க அண்ணன் வசதியா இருக்காரு, சித்தப்பா வசதியா இருக்கிறாரு, மாமா வசதியா இருக்கிறாரு, என் தம்பி வசதியா இருக்கான், எங்க அண்ணன் வசதியா இருக்கான். அவங்க அவங்க ஆசீர்வாதம் அவங்களுக்கு. நீங்க எப்பவுமே நான் எப்பவுமே ஆண்டவர்ட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். ஏன்னா மனுஷன் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணி ஆசீர்வாதத்த குடுத்தாங்கன்னா, சொல்லி சொல்லி காட்டுவாங்க. அதுதான் மனுஷன நம்பி வாழக்கூடாது. ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் ஏன்னா இந்த ஊழியத்துக்கு வந்த உடனே நான் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு வந்து யாரையுமே இந்த ஊழியத்தில எனக்கு ஆத்துமாக்கள் சேகரிப்புல எனக்கு ஒண்ணுமே தெரியாது. முதல்ல வேதம்னாலே எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி கர்த்தர் எனக்கு 3 வருஷம் உட்கார்ந்து சொல்லிக் கொடுத்து அப்புறம் தான் என்னை வெளிய கொண்டு வந்தார்.
எதுக்கு சொல்றேன்னா, அப்ப கூட நான் சொன்னேன், "நான் அந்த காணிக்கைலாம் என்ன பண்ணுவேன்னு?" அப்ப ஆண்டவர் என்னோட பேசினார். "ஒரு பைசாவுக்கும் நீ என்னதான் நோக்கி பார்க்கணும்." இதுவரைக்கும் அப்படிதாங்க. அதான் நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம யார்ட்டயும் போய் கையேந்த விடல அவரு. அவர் நம்மள போஷிக்கிறார். அவர் நம்ம நடத்துவார். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. அவர் சொல்றத மட்டும் கீழ்ப்படி. ஆனா அவர் சொல்றது எப்படின்னா, உங்களால நம்ப முடியாதுதான் சொல்லுவாரு. ஏன்னா அவரு பெரிய தெய்வன். இயற்கைக்கு அப்பாற்பட்டத சொல்லுவாரு. நீங்க நம்பணும். அப்படித்தானே செங்கடலுக்கு முன்னாடி போய் இஸ்ரவேல் ஜனங்கள் நிக்கிறாங்க. மோசேய வந்து கோலடிட்டு நடக்க முடியுமா? என்ன நெனச்சிருப்பாங்க? என்ன இது இந்த ஆண்டவர் சொல்றது அப்படிதாங்க. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய எனக்கு குடுத்த வாக்குத்தத்தங்கள்லாம் சில நேரத்துல நானே உட்கார்ந்து சொல்றேன், "ஆண்டவரே இது நம்ப முடியும் மாரியே இல்லையே" அப்படின்னு. அந்த அளவுக்கு கர்த்தர் வந்து நம்ம கூட சொல்லி, நம்மோட பேசி, ஆனா அப்படியே கொண்டு போயிருவாரு. முடியாம நடப்போம். ஐயோ! நடக்க முடியல. சில பிரச்சனைலாம் நான் சொல்லுவேன், "ஆண்டவரே இதுக்கு மேல என்னால நடக்கவே முடியல" அப்படின்னு சொல்லுவேன். அப்ப ஆண்டவர் சொல்லுவார், "உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து, உம்முடைய பலத்தினாலே என் மதிலை தாண்டுவேன்" சொல்றோம் இல்லையா? அவர் பலத்தினால் நம்மளை இடைக்கட்டிக் கொள்வார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. இது எப்படியாகும்? இது எப்படி நடக்கும்? இது எப்போ நடக்கும்? இது யாரால நடக்கலாம்? சிந்திக்கவே வேண்டாம் நீங்க. ஏன்னா, அவர் வாக்குத்தத்தத்தால அவர் நின்று நம்புகிறதுக்கு எதுவுமே இல்லாம நம்பிக்கையோட விசுவாசித்தான் ஆபிரகாம். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டு கர்த்தர் செய்து கொடுத்தாரா? இல்லையா? சொன்னத செய்தாரா? இல்லையா? செய்து முடிப்பார். அதனால நீங்க சோர்ந்து போக வேண்டாம். ஈசாக்க பாருங்க, அந்த தேசத்து விதை விதைத்தான். கர்த்தர் அந்த வருஷத்துல அந்த தேசத்துல விதை விதைக்கிறான். அந்த வருஷத்துல கர்த்தர் என்ன பண்றாராம்? 100 மடங்கு. அதுல 99 மடங்கு இல்ல கூட 100 மடங்கு. அடுத்த வசனம் சொல்லுது, அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். அந்த 14ஆம் வசனத்துல ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் பணிவிடைக்காரும் எல்லாம் பெருகிவிட்டது. ஒருவனோடு கர்த்தர் கூட இருந்தால் பெருக்கமான ஆசீர்வாதம். உண்மைதானே? நம்ம கூட பாருங்க, நம்மளோட வாழ்க்கைய பாருங்க. நம்ம க த திருமணம் நடத்தி குடுக்குறாரு. அப்ப அத மிஸ் பண்ண அப்புறம் ஒண்ணு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயி பிள்ளைகள் பிறக்கும். அப்புறம் அது ஒண்ணு அப்படியே ஆண்டவர் வந்து நம்மள பெருக்கமான ஆசீர்வாதத்துக்குள்ள தான் கொண்டு போவார். எல்லாரும் அப்படியே இப்ப நம்ம பிள்ளைகள கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறோம். எல்கேஜிலருந்து யுகேஜி போது அப்படி பெரிய அப்படி உயர்ந்து உயர்ந்து போயிட்டு இருக்கலாம். அது மட்டும் கர்த்தர் நம்மள உயர்த்துவார். ஆனா அந்த பாதையில சில நேரங்கள்ல நமக்கு வந்து போராட்டங்கள் வரும். "தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்னை புறங்குவதில்லை. அக்கினி ஜுவாலை அது உன்னை பற்றாது." கரம் பிடிச்சிருக்கிறாரு. அப்ப நீங்க அவர சொல்லணும். அந்த பாடுகள நம்மள ஏன் நடத்துறார்ன்னா, நம்ம இந்த உலகத்த விட்டு வேறு பிரிக்கும்போது, முற்றிலுமாய் நம்ம வந்து அதிலிருந்து வெளிய வரத்தான் பாடு. கர்த்தர் உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்றாரா, நடத்துவாரு. ஆசீர்வாதமா நடத்துவாரு. அப்ப பாருங்க, ஆ ஈசாக்க கர்த்தர் ஆசீர்வதிக்கும்போது, அவருடைய சத்துருக்கள் பொறாமை கொள்ளும்படியா ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இன்றைக்கு நீங்க வெறுமையா இருக்கலாம். இல்ல பலகீனமா இருக்கலாம். இல்ல எல்லாம் சுற்றிலும் போராட்டமா இருக்குன்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா ஒரு நாள் உண்டு. உங்களுடைய வறுமை தரித்திரத்தெல்லாம் கர்த்தர் விரட்டி அடித்து செழிப்பை ஐஸ்வர்யத்தையும் கட்டளையிடுவார். உங்களுடைய எல்லா புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறி போகும். அந்த நாட்கள் எல்லாம் வரும்னு விசுவாசிங்க. சகரியா 14ஆம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாள் உண்டு. அது விடியலின் காலம். அதனால சோர்ந்து போகாதபடி சந்தோஷமா இருங்க. அதுல பாருங்க 15ஆம் வசனத்துல தகப்பனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகள் எல்லாம் தூர்த்து மணிலால் நிரப்பி போட்டார்கள். யாரு? அவங்க அந்த ஆட்கள். 16ஆம் அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, "நீ எங்களை விட்டு போய்விடு. எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனாய் இருக்கிறார் என்ற கர்த்தர் அவனோட உங்களோட கர்த்தர் கூட இருந்தா நீங்க மிகவும் பலத்தவனா இருக்கணும்." ஆனா அதுக்கு பதிலா நீங்க என்ன சொல்றீங்க? ஒரே பலகீனமா இருக்கு, ஒரே போராட்டமா இருக்கு, ஒரே கவலையா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு. இதை நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இப்போ உங்க பிரச்சனை நடந்திருக்கு. அத பார்க்கறத நிறுத்துங்க மொத. அந்த போராட்டத்த பார்க்கறத நிறுத்திட்டு, அந்த போராட்டத்தை யுத்தம் பண்ற கர்த்தரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணு. கடந்து வந்த பாதைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்துங்கங்க. யாக்கோப பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? "நீ பெத்தேலுக்கு போ" அப்படின்னாரு. எதுக்கு போ சொன்னாரு? நீ அங்க பேசினார் இல்லையா? அவர் அந்த இடத்துல சொன்னதெல்லாம், "நீ அங்க போய் பலிபீடம் கட்டுன்றாரு." நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். கடந்து வந்த பாதைகளுக்கெல்லாம் தினந்தோறும் நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்த, செலுத்த, செலுத்த வரப்போற ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் ஸ்தோத்தரிக்க ஆரம்பிச்சுருவீங்க. அப்ப கர்த்தர் உங்களுக்கு விடுதலையின் வாழ்க்கையை கட்டளையிட முடியும். இதுதான். பாருங்க 17ஆம் வசனத்துல அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கில் கூடாரம் போட்டு 18ஆம் வசனத்துல மறுபடியும் துறவுகளை தோண்டி அவர்களுக்கு தகப்பன் இட்ட பெயர்கள் இட்டான். பள்ளத்தாக்கில் துறவுகளை வெட்டும்போது அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். 20ஆம் வசனம் கேரார் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணினபடிலாம் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். 21ல வந்து அதை விட்டு கொடுக்கிறாரு. அடுத்து வேறொரு துறவு வெட்டினார்கள். அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு சித்தனா என்று பெயரிட்டார். 22ஆம் வசனத்துல பின்பு அவிடம் விட்டு
பெயர்ந்து போய் வேறொரு திறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகபோத் என்று பெயரிட்டான். நான் இன்றைக்கு ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி முந்தின நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்தி எடுப்பேன். அப்போ மிட் நைட்டில் கர்த்தர் 3 மணிக்கு ரெகபோத் அப்படின்னு கூப்பிட்டார். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், நாளைக்கு செய்தியில் வந்து கர்த்தர் இதைத்தான் பேச போகிறார். அப்படி நம்மளோட ஆண்டவர் இடைப்படணும். ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து பிரச்சனைய 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 பேசி அதையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. இல்ல, ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லணும், இது உம்முடைய பார்வைக்கு அற்ப காரியம். என் கூட சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். சகலத்தையும் புதிதாக்குகிறவர். பிசாசின் தலையை நசுக்கினவர் என்னோட கூட இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் மனமும் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். அடிமைத்தனத்தின் ஆவியை கொடாமல் அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர சுகாரத்தின் ஆவியை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார் சொல்லி விசுவாசிக்கணும். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் என்னவென்றால், கர்த்தர் ஒருவரோடு கூட இருந்து அவர் சொல்வதற்கு தன் செவியை சாய்த்து கீழ்ப்படிந்து நடக்கும்போது, அதாவது சூழ்நிலை சாதகமாய் காணப்படாவிட்டாலும் கர்த்தர் சொன்னால் இந்த தேசத்தில் வாசப்பட நூடை கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதுதான். செஞ்சாரா இல்லையா? அவர் பொய் சொல்லவே மாட்டார். விசுவாசிங்க. விசுவாசிக்கிறதுதான் தடுமாறுறீங்க. இவன் பிசாசு என்னெல்லாம் பண்றான் அதெல்லாம் பார்த்து ஐயோ இப்படி செய்து அப்படி இருக்கு பயமா இருக்கு இதெல்லாம் பேச தெரிஞ்ச உங்களுக்கு என் தேவன் இயேசுவால் எல்லாம் செய்ய முடியும் விசுவாசிங்க, எல்லாம் மாறி போகும். இங்க பாருங்க, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்கிறதில்லை, தான் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிற மனமாற மனுபத்திரம் இல்ல அல்லன்ட்டு 1 சாமுவேல் 15:29 சொல்லார். சில ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கும் போது வாக்குவாதங்கள், போராட்டங்கள், சத்ருவாகிய பிசாசு பொறாமை கொண்டு எழும்பும்படியா ஜனங்களை தூண்டி விடுவான். உண்மைதானே? அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. ஈசாக்குக்கு நேரிட்டாலும் அப்படித்தான். ஆனால் ஈசாக்கு அவர்களோடு சண்டை போடவில்லை, விட்டு கொடுத்தார். கர்த்தர் அவனோட கூட இருந்து பொறுமை என்னும் சுவாபத்தை அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். அது கிறிஸ்தவங்களுக்கு இருக்க வேண்டிய மெயின் சுவாபம் என்ன தெரியுமா? நீடிய பொறுமை. ஆனா இப்ப கிறிஸ்தவங்களுக்கு தான் நீடிய பொறுமை இல்லை. உடனே ஏன்னா எல்லாமே இப்ப வந்து உடனே, சரி பிள்ளைகளை பாருங்க, எது வாங்கினா உடனே வாங்கிடணும். ஏன்னா இப்ப சாப்பாடு கூட உடனே, ஸ்விக்கி சொமாட்டோ எல்லாம் இருக்கு இல்லையா, இன்ஸ்டன்ட், எல்லாம் இன்ஸ்டன்ட். இதை உடனே இது வேணும் அது வேணும், அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்றார் பொறுமை. அந்த பொறுமையின் கனிதாங்க கிறிஸ்தவங்களுக்கு இருக்கணும். நான் சில பிரச்சனைகளை பார்க்கும்போது நம்ம கூட ஆண்டவர் இருக்கிற அவர் எப்படி இதை பார்ப்பாரு அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கோபம் வராது, சண்டை வராது. அவர் உடனே நமக்கு ஆலோசனை கொடுப்பார். இந்த இடத்துல நீ அமர்ந்துரு, இந்த இடத்துல நீ பேசாத, இந்த இடத்துல நான் பார்த்துக்கிறேன், நான் யுத்தம் பண்ணுவேன் அப்படின்றவர். அப்படி ஆண்டவர் உங்களோட இடைப்படணும். அதுக்கு பிறகு அவருக்கு நீடிய பொறுமையை கற்றுக் கொடுத்தார். நாம் வேதத்தை பார்க்கும் பொழுது யோசேப்புக்கு அவர்கள் சகோதரர்கள் அநேக பாடுகள். ஆனால் யோசேப்பனுடைய சகோதரர்களை பார்த்து நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், இதான் கர்த்தர் கூட இருக்கும்போது உள்ள சாபம். தேவனும் அதை நன்மையாக முடிய பண்ணினாருன்னு ஆதியாகமம் 50:20 சொல்றாரு. என்னுடைய எல்லா நாட்களிலும் பாருங்க கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுது, தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காத்து 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறார் அல்ல. யோபு 33:14 நிச்சயமாகவே முடிவுண்ட நம்பிக்கை வீண் போக. நீதிமொழி 23:18 பிசாசு ஏதேக்ஷிதனாவை போல் கொண்டு வந்து இந்த பிரச்சனைக்கு முடிவே கிடையாது, இன்னும் ஏன் இயேசுநாதரை நம்பிட்டு இருக்கிற, எப்படியாவது நீ வேற வழியை எடுன்னு சொல்லுவான். நீங்க அதுக்கு அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆனால் நீ சொல்ல வேண்டும், கர்த்தர் எனக்கும் ரெகோபத்தை கட்டளையிடுவார், அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 30:9. அடுத்தபடியா பார்க்கும்போது ரெகோபோத் என்றால் முடியாததை முடிக்கும் கர்த்தர். மார்க் 10:27 சொல்றாரு, மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அன்றைக்கு பாருங்க, ஆண்டவரே வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் போது வானத்து மன்னாவினால் அவங்களை போஷித்தார் என்று பார்க்கிறோம். எண்ணாகம் 11:1-10 வரைக்கும் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தை வழி நடத்தி செல்லும் போது ஜனங்களுக்கு இச்சை உண்டாயிற்று, அதாவது இறைச்சியின் மீது இச்சை உண்டாகி அழுதார்கள் என்றும் 5:6 சொல்றாரு, இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறதே, ஜனங்கள் எல்லாம் முறிமுறுப்பின் ஆவி மோசையும் பிடிச்சு கொண்டதுன்னு போட்டிருக்கு. எண்ணாகம் 11:15 வரைக்கும். இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்துகிறது என்ன? 12 இந்த ஜனங்களை எல்லாம் கற்பந்தரித்தேனா இவர்களை பெற்றது நானோ? நம்மளை மாதிரி உங்களை மாதிரி தான் சொல்றாரு. ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது? ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு? ஏன் அவங்களாம் நல்லா இருக்காங்க, துன்மார்க்கெல்லாம் செழிச்சிட்டு இருக்கிறான், நான் ஆண்டவரை நம்பி தானே இருக்கிறேன், ஏன் எனக்கு இப்படி நடந்து தானே கேள்வி கேட்குறீங்க? அந்த மாதிரி தான் அந்த ஜனங்கள் புலம்பி இருக்கிறாங்க. 13 அதே மாதிரி அந்த புலம்புல வந்து மோசைக்கு வந்துருச்சு. மோசை உடனே சொல்றாரு, நான் அந்த ஜனங்களை பெற்று கற்பம் தரிச்சேனான்றாரு. பாருங்க, பெற்றது நானான்றாரு. இறைச்சி 13 இறைச்சி எங்கேருந்து வரும், எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே என்று சொல்றார். 14 வந்து இந்த ஜனங்கள் எல்லாம் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாததான் மிஞ்சின பாரம். 15 இப்பொழுதோ என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான்.
அதில பாருங்க சொல்றாரு. அப்புறம் 16 வருஷத்துல 70 பேரை கூட்டி, அதில ஆண்டவர் அந்த எல்லா காரியங்களையும் பாருங்க. கடைசியில ஆண்டவர் குடுத்தாரா இல்லையா? அவங்களுக்கு இறைச்சி குடுத்தாரு. எப்படி குடுத்தாரு? அப்படியே காடை வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து இது பண்ணி, தெவட்ட தெவட்ட குடுத்தாரு. ஒரு நாளும் ஆண்டவர்ட்ட போய் முறுமுறுத்தல் மட்டும் ஆண்டவருக்கு வந்து இந்த முறுமுறுப்புங்கிறது அவருக்கு வந்து அது பிடிக்காத காரியம். அவரால அத இது பண்ணவே முடியாது. அதுல எல்லாத்துலயும் பாருங்க அவர் சொல்றாரு, அ எல்லா காரியங்களிலும் அதுல வந்து பாருங்க அவர் சொல்றான் இல்லையா? 16 வருஷம் 7 பேரை கூட்டி உன் மேல் இருக்கிற ஆவி அவர்கள் மேல் வையும். 18 வருஷம் நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும். ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். 19, 20, 21 1 மாதம் வரைக்கும் சாப்பிடுறாங்க. 22 ஆடு மாடுகள் அவர் இவர் வந்து மோசே கணக்கு போட சொல்லாரு. ஆடு மாடுகளை அவர்களுக்கு அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்தின் மச்சங்களை அவர்கள் கொடுத்தாலும் போதுமா? இதுதான். இந்த மாரி குறுக்கு இந்த மாம்சத்துல பேசுறது இதெல்லாம். போதுமா? அதற்கு கர்த்தர் சொல்றாரு, "ஏய் மோசே, கர்த்தருடைய கை குறி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோன்னு இப்பொழுது நீ காண்பாய்." உங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, "கர்த்தருடைய கை குறி இருக்கிறதம்மா? நான் உனக்கு வாக்குத்தத்தம் குடுத்துருக்கேன். அத நிறைவேற்றாம போவேனா? நிறைவேற்றி தருவேன். நடக்குமா நடக்குமா நடக்காதா? நீ அப்படிலாம் புலம்பாத. நான் நடத்தியே தீருவேன். நிறைவேற்றியே முடிப்பேன். அதான் கர்த்தருடைய வேலை." அதுல சொல்றாரு எல்லா காரியம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் கொண்டு வந்து போட்டது. எப்படி இருக்கும்? அது வந்து 2 முழம் இருந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, முடியாதத முடிச்சு தருவார். பாருங்க அவங்க வனாந்தரத்துல போய் இறைச்சி மேல ஆசை வந்துருச்சு. அதுல அதே மாரி தான் நீங்க கூட சில பிரச்சனைகள் வந்து ஆண்டவர் உங்களுக்கு வசனம் குடுத்திருப்பாரு. இது என் கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன். ஆனா வந்து வாய்க்கால் நிரம்பும். அதுக்கு ஒரே ஒரு வேலை தான். விசுவாசத்துல வாய்க்கால வெட்டுன்றாரு. விசுவாச வாய்க்கால்னா என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வாயில வந்து வேத வசனத்த அறிக்கைப்படுறது தான் விசுவாச வாய்க்கால விடுறது. ஆனா இந்த ஜனங்கள் பண்ணீங்களா? ஆனா ஆண்டவர் அதையும் பொறுத்துட்டு அந்த ஜனங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமா அத செய்தார். எல்லா காரியத்திலும் கர்த்தர் நம்மோட கூட இருந்து நம்மள ஆசீர்வதிக்க முடியுங்க. அதே மாதிரி இத வந்து இதுக்கு வந்து காடைகளை கொண்டு வந்து போடும்போது நம்ம ஊழியர் செய்றவங்களுக்கு நாங்கலாம் எப்படி எடுத்துப்போம்னா, நான்லாம் ஆத்துமாக்கள் பெருகிறத தான் பெருசா எடுத்துப்பேன். முதல்ல ஊழியம் எழுதின புதுசுல ஆத்துமாக்கள் எங்கிருந்து வருவார்கள், என்ன செய்வார்கள் ஆண்டவரே என்பது ஒரு நாள் ஆண்டவர் இந்த வசனத்த குறிச்சு, "இத பாரு காடையில அடிச்சு கொண்டு வந்து உனக்கு ஆத்துமாக்களை கொண்டு வரு." அப்படிதான் எனக்கு வந்து ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேகரித்தார். இத வந்து புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது அப்போஸ்தலர் 2:2ல சொல்றாரு, "பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று." அடுத்த வசனம் அக்கினிமயமான நாவு அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகள் பேசத் தொடங்கினார்கள். 12, 13, 17, 18 பார்த்தோன்னா அங்க அதிசயத்தை காட்டு. உண்மைதானே. பெண்டிகாஸ்ட் நம்ம இந்த நாட்கள நம்ம சொல்றோம் இல்லையா? பெந்தேகோஸ்தே நாள் என்று. எனக்கு அதெல்லாம் எல்லா காரியங்களிலும் நீங்க முதல்ல நினைத்துக் கொள்ளுங்கள், இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லங்க. நீங்க நினைக்கிறீங்க சில தேவைகள்லாம் உங்களுக்கு இப்ப சந்திக்கப்படணும். இது எப்படி ஆகும்? அப்படின்னு சொல்லி புலம்புறீங்க. ஆண்டவருடைய பேர் அவர் வந்து அதிசயமானவர். ஆ அற்புதம்னா என்னங்க? நீங்க வந்து முடியாது. அத சில இடத்துல சொல்லுவாங்க டாக்டர்ஸ் ரிசல்ட்லலாம். இதுக்கு மேல எங்களால ஒண்ணும் செய்ய முடியாதும்மா. இதுக்கு மேல இவர காப்பாற்றுறது ஒரு சக்தி ஆண்டவன் தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவருடைய அற்புதத்தின் கரம் நம்ம மேல வந்து நீட்டப்படும். அப்புறம் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்து நின்று நமக்கு அற்புதம் செஞ்சுருவார். அதனால நீங்க எப்ப முதல்ல இது இல்ல, அது கிடைக்கல, இது முடியல, நான் ஜெபம் பண்ணேன், ஒண்ணுமே பண்ணல ஆண்டவர் அப்படிலாம் சொல்றத நிறுத்திட்டு, நான் ஆண்டவர்ட்ட கேட்டிருக்கேன். அவர் எனக்கு தருவார். நிச்சயமாகவே தருவார். அப்படின்னு விசுவாசிட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா அற்புதம் செஞ்சுருவார். அததான் நீங்க செய்யணும். இன்னைக்கு அநேக வேலை கிடைக்கலன்னு சொல்றீங்க, பிள்ளைகள் படிக்கலன்னு சொல்றீங்க, திருமணம் நடக்கலன்றீங்க, இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன் வாங்க முடியல, இல்ல வீடு கட்டிட்டு இருக்கீங்க கட்டி முடிக்க எல்லாம் இப்படி தானே சொல்லி பயந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றார் உங்கள பார்த்து, சூழ்நிலையை பார்க்காமல் கர்த்தருடைய கை குறி இருக்கிறதோ, அவர் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று என் வார்த்தையின்படி இயேசுவின் வார்த்தை உண்மை உள்ள வார்த்தை என்று சொல்லி நம்பி அந்த வார்த்தையின் மீது நீங்கள் நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிக்க வல்லவர் என்பதை கர்த்தர் நிச்சயமாய் நிரூபித்து காட்டுவார். அது மாத்திரம் இல்ல, அவர் வந்து நீங்க எப்போ கேட்பீங்கன்னு காத்திருப்பார். நீங்க கேட்கணும். எப்படி கேட்கணும்? இயேசுவின் நாமத்தில கேட்கணும். அது எப்படி கேட்கணும்? அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும். சில பேர் வந்து கனாபினான்னு கேட்டுக்கிட்டு ஆண்டோடைய சித்தம் இல்லாதெல்லாம் கேட்பாங்க. அவருடைய சித்தம் இல்லாத நமக்கு நடக்காது. அத முதல்ல தெரிந்து கொள்ளுங்க. நான்லாம் ஜெபிக்கும்போது எப்படி கேட்பேன்னா, சில விருப்பங்கள் சொல்லுவேன். ஆனாலும் ஆண்டவரே, இது என் விருப்பத்தின்படி நான் உங்கட்ட சொல்லிட்டேன். இது உம்முடைய சித்தம் இல்லன்னா எனக்கு தர வேண்டாம்.
அப்பதான் நல்லது. அவருடைய சித்தத்தின்படி கேட்கும்போது, அவர் சித்தத்தின்படி கொடுத்தாருன்னா, அதுல பிரச்சனையே வராதுங்க. தெரிந்து கொள்ளுங்கள் எப்படி ஆண்டவர்ட்ட கேட்கிறதையும். அதனால காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசுவால் கூடும் என்று சொல்லி, இன்றைக்கு உங்களுக்கு என்ன காரியத்துல ரெகோபோத் வேண்டும்? ரெகோபத்துனா என்ன சொன்னார் நமக்கு? கர்த்தர் ஒரு இடம் உண்டாக்கினார். வழிய திறந்தார்ன்னு அர்த்தம். இப்போ உன் பிள்ளைக்கு வேலை இல்லையா? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ரெகோபத்தாய் கடந்து வருவார். உங்க பிள்ளைக்கு உங்க குடும்பத்தில கடன் பிரச்சனையா? கர்த்தர் அந்த கடனை தீர்க்கும்படியா ரெகோபத்தாய் கடந்து வருவார். உங்க குடும்பத்தில திருமணம் நடக்கணுமா? கர்த்தர் அதுக்கு ஒரு வழியை திறந்து ரெகோபத்தாய் கடந்து வருவார். எல்லா குடும்பத்தில ரட்சிப்பு இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு ரெகோபத்தாய் வந்து உங்க குடும்பத்தை ரட்சிப்பார். ஏன்னா, அவர் வந்து அவர் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை வேதம் அப்படித்தானே சொல்லுது. மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். இன்னொரு இடத்துல சொல்றதுக்கு நீதிமான் தன் விசுவாசத்தினால் பிழைப்பான். இன்னைக்கு நீதிமான் நீதிமான் முதல்ல நீங்க வந்து இந்த பாவியாகிய என் மேல் அது நீங்க இப்போ இயேசுவின் ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட நீதிமான். முதல்ல அந்த அறிவு உங்களுக்கு இருக்கணும். நான் கோணி ஆண்டவரே, நான் பழைய சாக்கு ஒரு அம்மா ஒரு வாட்டி எங்க மீட்டிங்ல கடைசியா ஒரு ஆண்டிய ஜெபிக்க சொன்னோம். அவங்க ஜெபிக்கும்போது நான் ஆண்டவரே நான் ஒரு பழைய சாக்கு, நான் வந்து கிழிஞ்சது அப்படி ஒரு மாதிரி எல்லாமே நெகட்டிவ்ஸ். நான் அப்புறம் அவங்கள கூப்பிட்டு சொன்னேன், ஆண்டி நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படி இருந்தீங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்போ நீங்க நீதிமான் இயேசுவின் பிள்ளை. அவருடைய பிள்ளைகளா உங்களை ஏற்றுக்கொண்டாரு. இப்படி தெரியாமயே ஜெபிக்கிறது. கேட்டா அது நீங்க தாழ்ந்த அது தாழ்ந்தது கிடையாது. தாழ்வு மனப்பான்மை வேற, தாழ்த்துகிறது வேற. தாழ்த்துகிறது எப்படிங்க? இதுவரைக்கும் அவர் தாவீது சொல்லுவார் தெரியுமா? என்னையும் என் வீடும் நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. இதுதான் தாழ்த்தணும். இன்னைக்கு தாழ்மை ஜெபம் கேட்கப்படுதா? தாழ்மை உள்ளவரா இருக்கிறீங்களா? கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே எல்லாம் தான் என்னுடைய பலத்தினால அது பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன். என் பையன் பிரெய்னி, அவன் படிச்சான், அவன் படிச்சது நிமித்தம் அந்த வேலை கிடைச்சது, இங்கே கிடைச்சது. இதெல்லாம் இல்ல. ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி அவர் கொடுக்கிற தயவு. நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்லட்டும். எப்பவுமே ஜெபத்தை கேட்கும் போதெல்லாம் ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும் கேளுங்க. தானியேல் அப்படித்தானே ஜெபிச்சார். எங்கள் மேல் இரக்கம் செய்யும் ஐயா. அவற்றை இரக்கமாயிருன்னு போய் நீங்க உங்களை தாழ்த்தி கேட்கும்போது நிச்சயமாய் உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயமாய் உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு என்ன காரியத்துல உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமோ ஆண்டவரை நோக்கி கேளுங்க, நிச்சயமா தருவார். நம்ம விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை காண பண்ணுவார். அதனால முதல்ல ஆண்டோடைய சமூகத்துக்கு போன உடனே கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்கிறவர் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் முதல்ல வேணும். போன உடனே வீடு புலம்பு புலம்பு புலம்பு, புருஷன் சரியில்லை, வீடு சரியில்லை, அது சரியில்லை, நான் வாக்கப்பட்ட நாள்லேருந்து வாழவே இல்லை, இதெல்லாம் டயலாக் எல்லாம் இது உலகத்தாருடைய புலம்பல். விட்டுருங்க. நீங்க போன உடனே அன்னாள் மாதிரி ஜெபிக்கும். அன்னாள் சொல்றாளா, சேனைகளின் கர்த்தாவே உடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உடைய அடியாளை நினைத்தருளி. அப்படி நம்ம வந்து நம்மள்ட்டையே யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா ப்ளீஸிங்க தானே கேட்குறாங்க. அதே மாதிரி தான் ஆண்டோடைய சமூகத்தில் போய் அவரை உயர்த்தி நம்மளை தாழ்த்தி நின்னோம்னா அவருடைய நாமத்தில் கர்த்தர் விடுதலையை கொடுப்பார். இன்றைக்கு உங்களுக்கு எந்த காரியத்தில் ரெகபோத் வழியை உண்டாக்கணுமோ கர்த்தர் உண்டாக்குவார். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகுதியாக நேசிக்கிற அன்புள்ள ரட்சகா, ஈசாக்குக்கு ஏதேக்கு சித்தனா வாக்குவாதமும் பொறாமை வந்தது உண்மைதான். ஆனால் அதிலெல்லாம் அவர் பொறுமையுடன் காணப்பட்டதுனால அவருக்கு நீர் ஒரு இடத்தை உண்டாக்கினீர். ரெகோபோத்தை கட்டளையிட்டது போல இந்த பிள்ளைகள் என்ன காரியத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு வழி திறக்க வேண்டும், எனக்கு அற்புதம் நடக்க வேண்டும், அதிசயம் நடக்க வேண்டும், குடும்பத்தில் வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரே, திருமணம் காத்திருக்கிற பிள்ளைக்கு திருமணத்தை நடத்தி கொடுப்பீரார். கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கர்த்தர் கட்டளையிடுவீரார். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உம்முடைய நாமம் அதிசயம் அப்பா. வல்லமை உடையவர் மகிமையானதை எங்களுக்கு செய்தார் என்று சாட்சி எழும்பி உம்முடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. நீ சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் சுவாமி. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, வாழ்க்கையெல்லாம் மாறி போகுமே, புலம்பலெல்லாம் மாறி போகுமே, சாபங்களெல்லாம் முறிக்கப்படுமே, நுகங்கள் எல்லாம் முறித்தெறியப்படுமே, அடிமைத்தனத்தால் நீக்கப்படுமே, சிறையிருப்பெல்லாம் திருப்பப்படுமே அப்பா. இந்த பிள்ளைகள் என்ன காரியத்திலும் ரெகோபத்தாய் கடந்து வந்து உதவி செய்ய வேண்டும் கேட்கிறார்களோ அதன்படியே என்னுடைய கண்கள் ஆச்சரியப்படும்படியா நிச்சயமாகவே முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்ற வனமங்களை செய்து முடிக்க நீர் வல்லவர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கிருபாவதி, சோர்ந்து போகாதே. உன்னுடைய மகனுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று 3 வருடமாய் புலம்பி அழுகிறாய்.
ஆனால் கர்த்தர் சொல்கிறார், பலனுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்கிறது லேசான காரியம். 2 நாளாகவும் 14:11 வைத்து ஸ்தோத்திரி. இதுதான் உன் ஆசீர்வாதத்தின் திறவுகோல். அதை கர்த்தர் நிச்சயமாய் சீக்கிரத்தை உன் கண்கள் அதிசயத்தை காணும்படியா அற்புதம் செய்வேன் என்று சொல்கிறார். விசுவாசி. உஷபி லெபி தரி கந்தூரி ஹேடனு பகதுனி ஷபிலபா தி ஹீது நீ ஹந்தது கிருத்திகா. சோர்ந்து போகாது. திருமணத்துக்காய் 31 வயது ஆகிவிட்டது, இன்னும் திருமணம் நடக்கவில்லையே என்று குடும்பமாய் புலம்பி கதறி நிற்கின்றீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், சீக்கிரத்திலே நியாயம் செய்து நீ நினைப்பதற்கு நீ வேண்டிக் கொள்வதற்கு மேலாய் கர்த்தர் உன் திருமணத்தை வந்து நின்று நடத்தி கொடுத்து உன் கண்கள் அதிசயத்தை காணும் என்று சொல்கிறார். விசுவாசி. உஷபாலி ஹேடனு ஷந்துரிக்க பெஞ்சமின் உஷபீல் கடன் பிரச்சனையினால் மிகுந்த பாரத்தோடு வாழ்வதா சாவதா என்று தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் புலம்பி கதறி பலகீனப்பட்டு காணப்படுகின்றாய். கர்த்தர் சொல்கிறார், யூ ஷால் பி கபு ஹீதரி கபால ஹேடனா கபா. நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய், நீ அநேகரை ஆளுவாய், அவர்கள் உன்னை ஆளுவதில்லை என்று. முதலாவது நீ கடன் வாங்கினதற்காக கர்த்தரிடத்தில் மன்னிப்பை கேட்டு, கர்த்தாவே இந்த கடனை அடைத்து தரும் அவரை நம்பி விசுவாசி. கர்த்தர் நிச்சயமாய் அதிசயங்களை காணும்படி அற்புதம் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ரீபாலு கபு ஷதுனி தி ஹிந்து ரீஹடனோ கதுரி ஷிபிரி பலபா நீ ஹந்து ரோஸ்மேரி. சோர்ந்து போகாதே. கணவனுக்கும் உனக்கும் அடிக்கடியாய் வீட்டில் சண்டை வருவதினால் நான் என் கணவனை பிரிந்து சென்று விடலாமா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இல்லை, உங்களுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்கிறது பொல்லாத பிசாசின் வலுசற்பத்தின் கிரியை மகளே. ஏசாயா 27:1-2-3 வைத்து ஸ்தோத்திரம் என்று கர்த்தர் அற்புதமா அதிசயமா இறையாதே அமைதலாயிரு என்று அதட்டி அப்புறப்படுத்தி குடும்பத்தின் சமாதானத்தை கட்டளையிடுவதை உன் சொந்த கண்களால் நீ காண்பாய். உஷபூலி ஹேடுன கபாலபா தி ஹீரோ தூஹரதுரி கபால. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியத்தில் ரெகபோத்தாய் நீர் கடந்து வர வேண்டுமா, இந்த ரெகபோத்தாய் கடந்து வந்து அவர்களுக்கு வழியை உண்டாக்கி ஒரு இடம் உண்டாக்குவீராக. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களோடு பேசி இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.